உடம்புல வர்ற சாமி இப்ப இந்த நேரம் எப்படி இருக்கு, என்ன செய்யுது அப்படின்னு நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். நம்ம மேல சாமி வருது. சாமி வந்தா நாம சாமி ஆடுறோம், அருள்வாக்கு சொல்றோம். அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை ஏந்தி அந்த எல்லை தேடி எல்லா மக்களையும் தெய்வங்களையும் பாதுகாப்பா நாம கொண்டணைச்சு போறோம். ஆனா இப்ப இந்த நொடி எனக்குள்ள இருக்கிற சாமி எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதனுடைய நிலை என்ன, பேசுதா, பேசாம இருக்கா, அதனுடைய இருப்பிடம் என்ன, அது என்ன விரும்புது, அதனுடைய எப்படி பசியாறுது அப்படின்னு 1008 கேள்விகள் நம் மனசுக்குள்ள இருக்கும், சாமியாடி பெருமக்களுக்குள்ள இருக்கும். அந்த நிகழ்வுகளை, அந்த நிலைகளை நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவோம் நண்பர்களுக்கு, சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, என் மேலே ஒரு சாமி வருது. அந்த சாமியை நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஏப்பா, என் மேலே வர்ற சாமி இப்போ என்ன நிலையில் இருக்கு? நான் இருக்கேன்னா எனக்கு வீடு வாசல் தொழில், நான் அனுதினமும் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறேன், என்னுடைய வேலை செஞ்சுக்கிறேன், அதனால வருமானத்தில் என்னுடைய நான் இந்த நேரங்களில் நான் வழிபாடு செய்கிறேன். இது என்னுடைய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல். இதே மாதிரி என் சாமிக்கு ஒரு வாழ்வியல் இருக்குமேயா. அந்த உண்மையான தெய்வத்தோட வாழ்வியல் என்ன, எப்படி, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு. சரி, அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது சாத்தியமா? அப்படி சாத்தியமா இருந்தா அதை எப்படி நாம தெரிஞ்சுக்க முடியும்? சரிங்க, சாத்தியம்தான். சாத்தியம். அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த தேகம் இருக்கு பாத்தீங்களா, என்னுடைய தேகம், சாமியாடிகளுடைய தேகம். அந்த தேகத்தின் மூலமாக, அந்த சாமியாடிகளின் மூலமாக அந்த தெய்வத்தோட நிலைய அவர்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். சரிங்க, எப்படிங்க, எப்படி சாத்தியம்? நான் தான் சாமி வருது, என் உடம்புல நான் சாமி ஆடுறேனே, ஆனா என்னால் அதை தெரிஞ்சுக்க முடியலையே, அறிஞ்சிக்க முடியலையே, ஏன், என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு கேள்வி உருவாகலாம். அதுக்கு ஏன் என்ன, நான் இருக்கேன் அப்படின்னா என் சாமியோட நிலையை நான் அறிஞ்சிக்க முடியலை அப்படின்னா, நானு அந்த தெய்வத்தை நெருங்குற அளவுக்கு, அந்த தெய்வத்தை உணர்ற அளவுக்கு, அந்த தெய்வத்தை பத்தின விஷயங்கள் அந்த தெய்வம் எனக்கு பகிர்ந்து கொள்ற அளவுக்கு இந்த தேகம் இருக்கணும், இந்த மனம் இருக்கணும். சரி, எப்படி? நாம சாதாரண மனுஷன் தானுங்க, நாம எப்படிங்க இப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா இருக்கணும். ஆனா சரி, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அதுக்கு அடுத்து வரேன். ஆனா எப்படியுமே இல்லாம தன்னுடைய வாழ்க்கையில நாம பயணிச்சாலும் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த தெய்வம் அதனுடைய நிலைய கண்டிப்பா அந்த சாமியாடி காட்டி கொடுத்துரும். ஒரு ஆபத்தோ அந்த தெய்வத்துக்கோ, அல்லது அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கோ, அல்லது அந்த எல்லைக்கோ, அந்த சாமியாடின் குடும்பத்துக்கோ, அல்லது அந்த குல மக்களுக்கோ எந்த நேரம் வருதோ அந்த நேரம் கண்டிப்பா எத்துணை தடைகள் இருந்தாலும் அதை மீறி அந்த சாமியாடி அவங்ககிட்ட அந்த சாமியாடிட்ட காட்டி கொடுத்துரும். அதான் நிறைய கனவுகளும், அதே சமயம் ஒரு சில அசரீரி வாக்குகளும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்க, பதிவுக்கு வருவோம். நான் என் சாமியோட நிலைய, நான் இப்ப இருக்கிற நிலைய நான் அறிஞ்சுக்கிறேனுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சாதாரண மனுஷனா நான் இருந்தேன் அப்படின்னா நான் அறிஞ்சுக்க முடியாது. ஆனா ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சு, ஒரு சில கடுமையான விரதங்களை நான் மேற்கொண்டு, என் மேல வர்ற தெய்வத்தை மட்டும் நான் மனசுல வச்சு, ஒரு தெய்வத்தை நினைச்சு ஒரு கணம், ஒரு நிமிடம் அந்த தெய்வத்தை நினைச்சு நான் ஒரு தியான நிலையில நான் ஈடுபட்டேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற சாமியோட நிலைய கண்டிப்பா எனக்கு தெளிவுபடுத்தும். சாமி பேசுது, சாமி பேசல, சாமி கோபத்துல நிக்குது, சாமி இந்த எல்லையை விட்டு வெளியேறி இருக்கு, இந்த சாமி இந்தந்த நிலைகள்ல இருக்குங்கிற எல்லாத்தையும் அந்த சாமியாடியால் தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு 3 நாட்கள் அல்லது 7 நாட்கள் கடுமையான விரதம் பிடிச்சு, அந்த தெய்வத்தை, என் மேல வர்ற தெய்வம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதனுடைய நிலையை நீ எனக்கு காட்டி கொடுக்கணும் அப்படி நான் தெய்வத்திட்ட கோரிக்கை வச்சு, ஒரு 3 நிமிடம், ஒரு 5 நிமிடம், ஒரு 7 நிமிடம், இல்லைன்னா ஒரு 11 நிமிடம் கூட தெய்வத்தை மட்டுமே மனசுல வச்சு நீங்க தியான நிலைக்கு நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் நிலையை
அந்த 11 நிமிடங்களில் நீங்கள் கடைபிடித்த விரதம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி காட்டி கொடுக்கும். நான் மகிழ்ச்சியா இருக்கேன்டா, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இத்தனை இடையூறுகளுக்குள்ள இருக்கேனப்பா, நானு இது போன்ற நிலைகள்ல இருக்கேன் அப்படிங்கிற நிலைய சத்தியமா அந்த தெய்வம் காட்டி கொடுக்கும். சரிங்க, இது விரதம் பிடிக்கணும், அதுக்கு சாத்தியம் இல்லையங்க, இதுக்கு சாத்தியமே இல்லை, இருந்தாலும் இதுக்கு வேற எதுவும் வழிகள் இருக்கா அப்படின்னா உடனுக்கு உடனே அதை நாம தெரிஞ்சுக்க முடியாது. ஐயா உன் நிலைய நான் நேர்மையா இருக்கேனப்பா, உண்மையா இருக்கேன், இருந்தாலும் உன் நிலைய காட்டு, நீ எப்படி இருக்க, நீ மகிழ்ச்சியா இருக்கியா, உனக்கு தேவையானது அந்த எல்லையில இருக்கா, நீ எங்கேயோ இருக்க நான் எங்கேயோ இருக்கேன், உன்னை என்னால பார்க்க முடியல, உனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குதா, உனக்கு உனக்கு தழுக, உனக்கு படையல், உன்னுடைய பவனி, உன்னுடைய அனுதின செயல்பாடுகள் என்ன ஏது அப்படின்னு மக்களுக்கு உன்னுடைய வாகனங்களுக்கு நீ காட்டி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான கோரிக்கையை அந்த தெய்வம் பரிபூர்ணமா ஏத்துக்குச்சு அப்படின்னா அன்று இரவே அந்த தெய்வத்தோட நிலையை உங்களுக்கு வெளிப்படுத்தும், கண்டிப்பா வெளிப்படுத்தும். அப்ப நம்ம சாமி அதனுடைய நிலையை நாம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளோட அந்த தெய்வத்தை நெருங்குறதுக்கு உண்டான வழிவகைகளை நாம செய்யணும்னு சொல்ல வரேன். சரி இருக்கட்டும், நான் சாமி ஆடுறேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கலரி விழாவுக்கு போகும்போது என் மேல சாமி வருதுங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டுதே. ஒரு சில சாமியாடி வரும் மக்கள்லாம் இருப்பாங்க, அந்த சாமியாடி வரும் மக்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கும். எது மாதிரி அதிகாரங்கள் அப்படின்னா, என் உடல்ல நான் நிக்கிறேனப்பா, உன் உடலுக்குள்ள நான் இருக்கேன்டா, ரத்தமும் சதையுமா, காலத்துக்கு நிற்பேன். அந்த சாமியாடிக்கு வாக்கு கொடுக்கும். அந்த வாக்கு எப்படி பலிதமாகும் அப்படின்னா, அந்த சாமியாடி அந்த சாமி ஆடுற அளவு மட்டும் நின்ற மாட்டாரு, வாரம் வள்ளி செவ்வாய் தெய்வத்தை நினைச்சு 4 பேருக்கு விபூதி கொடுப்பாரு, 4 பேருக்கு அருள் வாக்கு சொல்லுவாரு. இல்ல அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு 4 பேரை கூப்பிட்டு 4 நல்ல மக்களுக்கு, தேடி வர்ற மக்களுக்கு ஒரு உதவியை செஞ்சு கொடுப்பாரு, வாக்கு சொல்லி வருவாரு. இது போன்ற தெய்வங்கள் அனுதினமும் அந்த கடைசி வரைக்கும் அவங்க உடம்புல தேகத்துல பேசுற தெய்வங்களும் எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கு. சரி, இதெல்லாம் விட அந்த தெய்வத்தோட நிலை, பெண் தெய்வம் கஷ்டமா இருக்கிற மாதிரி மனசு தோணுதுங்க, என் தெய்வம் அழுகிற மாதிரி, என் தெய்வம் கோபத்துல இருக்கிற மாதிரி ஏதோ நிலை எனக்கு ஏதோ மனசுக்குள்ள தென்படுது, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த தெய்வம், எந்த தெய்வம் பரிபூரணமாக அந்த தெய்வத்தின் நிலையை காட்ட வேண்டுமோ அந்த தெய்வத்திட்ட நாம வைக்கிற உண்மையான கோரிக்கையும் நாம கொடுக்கிற உண்மையான வழிபாடும் அந்த உண்மையான பக்தி மட்டுமே நம்ம சாமி கிட்ட நம்மளை நெருங்க செய்யும். பொன்னால, பொருளால, மாந்திரிக தாந்திரிகங்களால கூட ஒரு சில நேரங்கள் நெருங்கிறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் ஒரு சில பேர் எடுப்பாங்க. ஆனா அது சத்தியமான வழி அல்ல, அது நிரந்தரமான வழி அல்ல, அது தெய்வத்தை மகிழ்விக்காது, தெய்வத்தை புண்படுத்தும். அது போன்ற செயல்கள்ல யாரும் ஈடுபற்றக்கூடாது. உண்மையான பக்தியால் மட்டுமே நம்மளுடைய குல தெய்வங்களை அதனுடைய நிலையை நாம உணர்வதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணுமே தவிர குறுக்கு வழியில மாந்திரீக தாந்திரீக வழிகள்ல நாம அதை சற்று யோசிக்க கூட கூடாது. இன்னைக்கு இந்த பதிவுல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு மக்களுக்கும், சாமியாடி வரும் மக்களுக்கும் உங்களுக்குள்ள ஒரு மனக்குறை இருக்கும், என் சாமியோட நிலை என்ன அப்படின்னு அதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இந்த 2 வழிதான். ஒண்ணு, அழகான ஒரு கடுமையான விரதம் பிடிச்சு நீங்கள் கடைபிடிக்கிற கடுமையான உண்மையான தியானம், இல்ல அப்படின்னா மனசார நீங்க வைக்கிற கோரிக்கை. அந்த சாமி 2 விதத்துல உங்களுக்கு அந்த நிலையை தெரியப்படுத்தும். ஒண்ணு, நீங்க தியான நிலையில இருக்கும்போது அவனுடைய நிலையை காட்டி கொடுக்கும். இல்ல அப்படின்னா நீங்க வச்ச கோரிக்கை அந்த தெய்வம் ஏத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் உறங்கும் போது உங்க கனவுல அதனுடைய அந்த தெய்வத்தோட நிலைய கண்டிப்பா வெளிப்படுத்தும். இது சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அறிவோம் அன்பர்களுக்கும் சாமியாடி பெருமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.